இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 17 எபிசோட் 363 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸ் ஜுட்ஸுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. 10 டைல்ஸ் கம்ப்ளீட்டாக ரிவைவ் ஆயிருக்கும். நருட்டோ ககாஷி ஷாக்ல இருப்பாங்க. 8 டைல்ஸ் மிஸ்டேக் இல்லைங்கும். காய் ரொம்ப மூச்சோட சரம்படுவார். மாதரா அண்ட் ஒபிட்டோ ஜம்ப் ஆவாங்க. ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங்காக இருக்கும். 9 டைல்ஸ் அதே தான், இது 10 டைல்ஸுங்கும். மாதரா அண்ட் ஒபிட்டோ 10 டைல்ஸ் மேலே நிற்கவும் நருட்டோ க்ளோன் ககாஷி கிட்ட நருட்டோ அண்ட் பி வந்து நிற்பாங்க. க்ளோன் நான் ஸ்டாச்சுவோட ஈவில் சக்கராவை மறைஞ்சிச்சுன்னு நினைச்சேன்பா. கடுப்புல இருப்பாங்க. 9 டைல்ஸ் அதுகிட்ட அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்ல கிடையாது. சென்ஸே பண்ண முடியாது அதை. ஏன்னா இதுவே நேச்சுரல் எனர்ஜி தான். உலகத்தை சுற்றி இருக்க விஷயம் போலவே இருக்கும். மண்ணுல தண்ணியில காத்துல இருக்க ஃபீல் தான் உனக்கு இருக்குங்கும். சேஜ் மோட்ல கூட ட்ரை பண்ணினாலும் கதை வேறையா தான் இருக்குங்கும். நருட்டோ புரிஞ்சுதுன்ட்டு சேஜ் மோட்குள்ள போக ட்ரை பண்ணுவான். 9 டைல்ஸ் அதை மறந்துரு, நீ அதை சென்ஸ் பண்ணாலும் எப்படி எம்மெஷரபிளா இருக்குங்க அது மட்டும் தான் உன்னால பார்க்க முடியுங்கும். நருட்டோ அப்பன்னா நீ விளையாட்டுக்கு சொல்லி அனுப்பான். 10 டைல்ஸ் மாதரா அண்ட் ஒபிட்டோ மேல அட்டாச் ஆகும். மாதரா 10 டைல்ஸ் ஃபுல்லா ரிவைவ் ஆகிறதுக்கு முன்னால 2 பேத்த பிடிக்கலாங்கிற திட்டத்தை போட்டான். ஆனா அவங்க சிறப்பா இருக்காங்கன்பா. ஒபிட்டோ நான் உடனே இன்ஃபினிட் சுக்கியோமிக்கான சடங்கு ஆரம்பிக்கிறேன்பா. மாதரா கிரேட் கென்ஜுட்சு நிலாவை சமன் பண்ண அதிக நேரம் எடுக்கும்பா. ஜுட்சுல தொல்லை பண்ண வருவாங்க. ஸ்டாச்சுவோட பவரை முதல்ல இவனுங்களை காலி பண்ண பயன்படுத்திக்கிட்டா விஷயங்கள் ஸ்மூத்தா போகும். ஒத்துக்கிறியான்னு கேட்பான். ஒபிட்டோ மாதரா உனக்கு 10 டைல்ஸோட பவரை டெஸ்ட் பண்ணணும்னு கேட்பான். அதனாலதான் இவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கியா, குழந்தை போல இருக்கேன்பா. மாதரா பொடியங்க பொறுமை இல்லாதவங்க, இறக்கமுள்ள முட்டாள்கள்பா. 10 டைல்ஸ் அட்டாக் பண்ண வரவும் யூகி பெருசு அட்டாக் பண்ண வருது. இதை நம்மளால சமாளிக்க முடியுமான்னு கேட்கும். குராமா பயத்தினால எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சிடலாம் நினைக்காத. ஆனா முதல்ல காயங்க கொடு, நான் அப்புறம் அவனை ஹீல் பண்ணிக்கிறேன். அப்புறம் ககாஷி நருட்டோ வைந்தாங்க. நருட்டோன் ககாஷி ஜம்ப் ஆவாங்க. யூகி காய தூக்கி போடும். உள்ள செட்டில் ஆனதுக்கு அப்புறமா 9 டைல்ஸ் நான் முன்னாலே சொன்ன மாதிரி கொஞ்சம் அதுகிட்ட இருந்து நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான மூவ் வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் பக்கத்துல போய் பெரிய அடியா வச்சிடலான்னு ககாஷி 9 டைல்ஸ் இப்ப நீ கேப்டன் மாதிரி நடந்துக்கிறேன் பாரு, ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும் குராமா. இல்ல உண்மை என்னன்னா சந்தோஷமா இருக்குன்னு பாரு. காய் தம்ஸ் அப் சைன் கேட்டுவாரு. போருக்கு அப்புறம் சொல்றத வச்சுக்க இப்ப வாங்க போலான்கும். அதுக்குள்ள தாக்குதல் வச்சிருக்கும். ரெனேஷ் அறிஞானால ரீட் பண்ணிட்டே இருக்கும். நருட்டோ மனசுக்குள்ள அது ஃபாஸ்டா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். அது மூவ்ஸ் அப்சர்வ் பண்ண நேரமே திங்க் பண்ணுவாரு ககாஷி. அட்டாச்சான் பாரு காய் 10 டைல்ஸ் வைத்தாம அட்டாக் பண்ண வரவும் குராமா அட்டாக் பண்ண போகும். ரைட் ஹேண்ட் வச்சு அடிச்சு பறக்க விட்டுரும். பிக் யூகியை கூப்பிடவும் 10 டைல்ஸ் அந்த பக்கம் நோட் பண்ணும். யூகி பிஜு பாம் பண்ணும். இந்த பக்கம் பார்த்தா குராமா பிஜு பாம் பண்ணும். டெய்ல் பீஸ் பாம் பராஜ்னு அட்டாக் வைப்பாங்க. மாதரா அதை டாச் பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்பான். ஒபிட்டோ 10 டைல்ஸோட பவரை தேவையான அளவு சேர்த்து வைக்கணும்பான். 10 டைல்ஸ் பிஜு பாம் பண்ணும். யூகி அண்ட் குராமா அது நல்லதுக்கு இல்லைங்க. வெறித்தனமான அட்டாக்ல 2 பிஜு பாமையும் தடுத்துட்டு குராமா அண்ட் யூகியை எய்ம் பண்ணும். ரெண்டும் அதுகளோட டெய்ல்ஸ் மூலமா கவர் பண்ணிக்குங்க. அந்த பிளாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா டெய்ல்ஸ் டென்டகல்ஸ் எல்லாம் சதறி கிடக்கும். நம்ம பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்பா மாதரா. காய் நருட்டோவை கூப்பிட்டு பேச ட்ரை பண்றப்ப புஷி ப்ரோ சென்சே கவலைப்படாதீங்கன்பா. குராமா நைஸ் கண்ட்ரோல் நருட்டோ, பக்கத்தால ஈஸியா போறீங்கன்னு 10 டைல்ஸ் மேல ஜம்ப் ஆக வருவாங்க. நருட்டோட க்ளோன் அண்ட் ககாஷி 10 டைல்ஸ் மேலே ரொம்ப கவனமா இருந்துட்டு திங்க் பண்ணிட்டு பாப்போம். ஒபிட்டோ இந்த காலுக்கு சாரின்ட்டு காமி டைமண்ட்ஸ்ல இருந்து ககாஷி வெளியெடுக்கவும் ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும். இது ஆக்டோபஸோட ஒரு காலுன்னு நினைப்ப. ஆனான்பா நருட்டோ ககாஷி பி 8 டைல்ஸ் பாரு. பார்த்தா மொத்த 8 டைல்ஸையுமே காமோய் டைமென்ஷன் வெளியே இறக்குவாரு. யூகி 10 டைல்ஸோட ஐபால்லே அடிக்கிறாங்க. பிஜு பாம் 10 டைல்ஸோட ரெனேஷ் அறிஞானா நோக்கி போகும். லெஃப்ட் ஹேண்ட்ல சுண்டி விட்டுரும். ரிவர்ட் ஆகி யூகி மேலேயே படும். மாதரா நமக்கு மேல இன்னும் 2 பூச்சி இருக்குன்பா. 10 டைல்ஸோட டெய்ல் அட்டாக் பண்ண வரும். நருட்டோட க்ளோன் ககாஷியை காப்பாத்தி விடும். இதை பார்த்து ஒபிட்டோ மனசுக்குள்ள ககாஷியை பாரில இருந்து காப்பாத்தி இருப்பான்ல அதை யோசிச்சுட்டு நருட்டோ நீ நிறைய விஷயத்துல என்ன போல இருக்கு, அதேதான் என்ன விட சின்ன பையனா இருக்கு இறுதியான்னு திங்க் பண்ணுவான். 8 டைல்ஸ் மேல ரிவர்ட் ஆன அட்டாக் பயங்கர பிளாஸ்ட் ஆகும். நருட்டோட க்ளோன் யூகி அண்ட் பி கேட்ட மணி கேட்பான். டிசப்பியர் ஆகும். இன்னொரு க்ளோன் அன்பா மாதரா. ககாஷி ஏர்ல இருக்கார்ல குராமா வந்து காப்பாத்திரும். யூகி அண்ட் பி பின்னால வருவாங்களா அவங்களையும் குராமா தான் காப்பாத்தும். சக்கரால சதர்ன போல ஆயிரும். நருட்டோ இப்படிப்பட்ட டைம்ல எப்படி பண்ணுவேன்னு கேட்பான் குராமா கிட்ட. 8 நிமிஷம் ஆச்சுடா, போன தடவை விட இப்ப அதிகம், அதான் லிமிட். இப்ப நான் சக்கராவை இன்ஃபியூஷன் பில்ட் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சு வேற வழி இல்லைன்னு நருட்டோ. பி அது வலிக்குது முட்டாள்னு பாரு. யூகி நானும் ரெஸ்ட் எடுக்க போறேன், நானும் என் லிமிட்டுக்கு வந்துட்டேன். காய் இன்னும் என்ன ஹீல் பண்ணலிங் பாரு. ககாஷி 8 டைல்ஸை காமோய் டைமென்ஷனுக்குள்ள இழுத்து வெளியே தள்ளி இருப்பார்ல, அதனால சக்கரா அதிகமா போயிருக்கும். நான் ஆல்ரெடி ட்ரைன் ஆயிட்டேன் பாரு. ஒபிட்டோ 8 and 9 டைல்ஸ் கிட்ட சக்கரா எல்லாம் போயிச்சு போலன்பா. நருட்டோ திரும்பி சீல் ஃபார்மேஷன் பண்றதை பார்த்த மாதரா திரும்ப உன் ஃபேவரட்டான ஷேடோ க்ளோன் ஜுட்சுவா, அது ஃபர்பிடன் ஜுட்சுவா இருக்கலாம், ஆனா லூசர்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்பா. நான் லூசர் இல்லைன்பா
நண்பா நருட்டோ. கக்காஷி நருட்டோ வேணாம், இப்ப ஷேடோ க்ளோன்ஸ் உருவாக்கல எந்த பிரயோஜனமும் இல்ல. உன் சக்கரம் இன்னும் தான் ஸ்பிளிட் அப் ஆகும். டைவர்ஷனுக்கு பயன்படுத்தலாம் தான், ஆனா உறுதியான தாக்குதல் வைக்க முடியாது. நீ தோத்துட்டா நம்ம அது போர்ல தோத்துருவோம்பாரு. மாதரா என்னவா இருந்தாலும் நீங்க எல்லாம் வன்மமயமான குழுன்பான். நருட்டோக்கு புரியாது. மாதரா நான் முன்னாலே சொன்ன போல திறமை இல்லாதவங்க பரிதாபகரமானவங்கன்பா. ஒபிட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இவர் என்ன சொல்றாருன்னா, எம்டிஆர் இருக்கிறதால எவ்வளவு கிரியேட் ஆகி என்ன பிரயோஜனங்கிறாரு. நீனா 2 பேருமே பவர்லெஸ்ஸான ஷினோபி. நீ இல்ல எல்லாத்தையும் தான் நான் சொல்லணும். எல்லாரும் என்ன போலதான் முடிய போறீங்கன்பா. நருட்டோ ஓ முடிவு போல என்னோடது இருக்காது. எவ்வளவு தடவை உங்கள்கிட்ட சொல்றது, என் கனவு ஹொக்காகே ஆகிறதுன்பா. ஒபிட்டோ கவலைப்படாத, எல்லாம் பிளான் படி தான் போகுது. இன்ஃபினிட் சுக்கியோமியை தவிர பெரிய ஷினோபி ஜுட்சுன்னு எதுவும் இல்ல. இந்த ஜுட்சுக்குள்ள உன்னை ஹொக்காகே ஆக்குறேன்பா. நருட்டோ ஷாக் ஆகும். ஒபிட்டோ அதனால இந்த உலகத்தோட சேர்ந்து காணாம போயிருங்கடான்ட்டு 10 டைல்ஸை வச்சு பிஜு பாம் பண்ணி அடிப்பாங்க. வேற லெவல் இம்பாக்ட் இருக்கும். மலைகள் முகடுகளே காணாம போகும். ஒபிட்டோவை யாமனாக்க கிளான சேர்ந்த மெம்பர் மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சுல பிடிச்ச மாதிரி இருக்கும். களைச்சு விட்டுருவான். கக்காஷி தானே வேணுக்குன்னு மிஸ் பண்ணானான்ட்டு பாப்பாரு. நேரம் வந்துருச்சுன்னு பாரு கக்காஷி. கக்காஷின் காய் கிட்ட வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி கேட்பாங்க. ஒபிட்டோவை மைண்ட் டிரான்ஸ்ஃபர்ல பிடிச்சது வேற யாரும் இல்ல, நம்ம ஈனோ தான். வியாக்குகான் உதவியால ஸ்பாட் பண்ண மைண்ட் டிரான்ஸ்ஃபர் வெறும் 2 செகண்ட்ஸ்லயே களைச்சு விட்டான் அப்படிங்கிற கடுப்புல இருப்பா. ஹியாஷி அது எய்ம மிஸ் பண்ண வச்சதுல அதுவே பெருசுதான், குட் ஒர்க்னு அப்ரிஷியேட் பண்ணுவாரு. ஹினாட்டா நருட்டோ ஓகேவான்னு கேட்பா. கீபா ஹினாட்டாக்கு முன்னால டஃப் ஆக்ட் கொடுக்காத நருட்டோன்பா. எப்ராமி கிளான் மெம்பர்ஸ் பீட்டில் ஜாமிங் ஜுட்சு பண்ணுவாங்க. மிஸ் ஷினோபிஸ் ஹிடன் மிஸ் ஜுட்சு பண்ணுவாங்க. ஷிகமாரு சோஜி வந்துருவாங்க. சோஜி நருட்டுங்க வந்துட்டன்பா. ஷிகமாரு இப்ப நம்மள டிடெக்ட் பண்றது கஷ்டம்பா. காருயி வந்துட்டு லார்ட் பி நினைச்சதை விட நல்லாவே இருக்கீங்கன்பா. டாரி உங்களுக்கு சீரியஸ் அடிபட்டிருக்குன்பா. நீ ரொம்ப கவலைப்படுறேன்பா காருயி. லீ வந்துட்டு காய் கிட்ட ஹிரோடோரா பயன்படுத்தினு மட்டும் சொல்லிடாதீங்கன்பா. லீன் பாரு சாய் வந்துட்டு லேட்டா வந்ததுக்கு மன்னிப்பு கேட்பான். நருட்டோ சக்ரா கிட்ட முதல்லன்பா புரிஞ்சதுட்டு போய் கக்காஷிக்கு ஹீல் பண்ணுவா. ஹெச்கியூல இருக்க ஷிகாகோ சென்சரி வாட்டர் ஸ்பியர் ஒரிஜினல் ஷேப்ல மெயின்டைன் ஆக மாட்டேங்குதுன்னு பாப்பாரு. நம்ம பெட்டர் ஐட்டம் திங்க் பண்ணிட்டு இனோயிச்சி ஆவோ சிச்சுவேஷனை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்பாரு. சரின்பாங்க. டாருயி ஃபர்ஸ்ட் கம்பெனியோட வந்திருப்பாரு. கிட்சுச்சி செகண்ட் கம்பெனியோட வந்திருப்பாரு. தேர்ட் கம்பெனியும் வந்திருக்கும். 4th கம்பெனி அண்ட் 5th கம்பெனியும் வந்திருக்கும். ஷீஷ்னே மெடிக்கல் யூனிட்ஸ் இருக்குன்பாங்க. சி சென்சரி யூனிட்டும் வந்துருச்சுன்பா. மாதரா ஒளிரீங்களா நைஸ் ட்ரைன்பா. 10 டைல்ஸ் அதோட ஒரு டெய்ல மிஸ்ட நோக்கி வேவ் பண்ணவும் அப்படி புகை கடையிற மாதிரி இருக்கும். மாதிரி மற்ற வின்ஸ்டைல் யூசர்ஸோட வின்ஸ்டைல் ஆர்ட் ஆஃப் த கஸ்ட் பிளேட் பண்ணுவாங்க. புகை கலைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தா அலைச்சினோபி ஃபோர்ஸ் மொத்தமா இறங்கி இருக்கும். நருட்டோ நாங்க இதுக்கப்புறமாவும் வன்மமயமான குழு இல்லடா, இங்க பாத்துக்கோ, இதுதான் அலைச்சினோபி ஃபோர்ஸஸோட ஜுட்சு, உலகத்தோட கிரேட்டஸ்ட், யாராலையும் ஜெயிக்க முடியாத சூப்பர் டூப்பர் நின்ஜுட்சுன்பா. இன்ஃபினிட் சுக்கியோமியை ஜெயிக்கிற ஜுட்சுன்னு ஞாபகத்துல வச்சுக்கன்பா. மாதரா அலைச்சினோபி ஃபோர்ஸ் ஜுட்சுவா கொஞ்சம் பெருசா தோணலி உனக்குன்பா. நருட்டோ உங்க 2 பேத்தையும் இந்த ஜுட்சுவால தடுத்து நிறுத்துவன்பா. ஒபிட்டோ தப்பா சொல்ற, உனக்கு ஏன்டா எங்க 2 பேத்தையும் தடுத்து நிறுத்துறது அர்த்தம் இல்லாததுன்னே புரிய மாட்டேங்குதுன்னு கேட்பா ஒபிட்டோ. போருக்கு அப்புறம் இந்த ஜுட்சுவுமே சதஞ்சு போயிடும். அப்புறம் உங்க சைட்ல இருக்க யாரோ ஒருத்தர் அட்டம் பண்ணுவாங்க. நாங்க செய்யறது அப்படியே எக்ஸாக்டா. இங்க நீ எவ்வளவு போராடினாலும் வெற்றிங்கிறதே இல்ல. உன் தலையில நல்லா ஏத்திக்க ஹோப்ங்கிற விஷயமே இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லடான்பா. நருட்டோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, அது இருக்குன்னு உறுதிப்படுத்துவன்பா. மாதரா எல்லாரும் ஹோப்போட இருக்கிறத பார்த்துட்டு ஆர்கியூ பண்றதா அர்த்தம் இல்லாதது இருக்கா இல்லையான்னு போர் சமயத்துல விஷயங்களை இப்ப முடிக்கிறத பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்பான். நருட்டோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கப்ப மெஜாரிட்டி ரூல் பண்றதான வழக்கமான வழின்னு கேட்பான். என்ன பண்ணாங்க போது ஒபிட்டோ நல்ல ஐடியா, நாங்க உங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு அப்புறம் பண்ணிக்கிறோம் அப்புறம்பா. உங்கள்கிட்ட நான் அதை எதிர்பார்த்ததான்பா. நருட்டோ சைலண்டா இருக்கும். ஒரே சமயத்துல ஒபிட்டோ இந்த உலகம் முடிவடைய போதுன்பா. நருட்டோ இந்த உலகம் முடிவடையாதுன்பா. புல்லரிக்கும். ஷினோபிஸ்ல வாங்க போலாம், இந்த பேட்டில் தான் இறுதியா என்னங்கிறத முடிவு பண்ணுவாங்க. செம ரேஜ் ஆவாங்க. நருட்டோட சப்கான்ஷியஸ்ல ஷிகாக்கு இவ்வளோ டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் பண்ணுவாரு. ஸ்ட்ராட்டஜியோட வர இது போதுமான நேரமான்னு கேட்பான் நருட்டோ. எல்லாத்துக்கும் ரிலே பண்ண முடிஞ்சது, அதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும் பாரு ஷிகாக்கு. ஈனோயிச்சி கக்காஷி சொன்னா அந்த மாஸ்க் மேன் ஒபிட்டோ உச்சிஹானு, ஆனா ஷாக் ஆகிறதுக்கு நேரம் இல்ல. இந்த சண்டையில நம்ம அப்பர் ஹேண்ட் எடுத்து மெயின்டைன் பண்றது தான் தேவை. கவுண்டர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு பாரு. ஷிகாக்கு நமக்கு கிடைச்ச தகவல் படி நம்ம எதிரிகிட்ட இம்ப்ரெசிவான ஐஸ் இருக்குன்னு பாரு. முதல்ல அவங்க பார்வை அளிக்கிறது மூலமா அவங்க இயக்கத்தை தடுக்கலான்னு பாரு. ஈனோயிச்சி ஹிடன் கிளவுடுக்கு சிக்னல் கொடுக்கவும் லைட்டிங் ஸ்டைல் ஃபிளாஷ் பில்லர் பண்ணுவாங்க. டாரி கேல் ஸ்டைல் லேசர் சர்க்கஸ் பண்ணுவாரு. மாதரா ஒபிட்டோன் 10 டைல்ஸ்க்கு கண்ணு கூசும். தாக்கத்தில் படாம இருக்க ரப்பல் பண்ற ஜுட்சோ யூஸ் பண்ணுவோம் மாதரா. ஓ அவங்க நோக்கமே 10 டைல்ஸை குருடாக்குறதுன்பா மாதரா. ஷிகாக்கு இதுக்கு முன்னால பண்ண அந்த 2 ஜுட்சு ஹிடன் மிஸ்டோடது அப்புறம் பீட்டில் ஜாமிங் ஜுட்சு. அதே சமயம் டாரி பண்ண கேல் ஸ்டைல்ல மணல் அதிகமா இருக்குன்னு திங்க் பண்ணுவாரு. ஈனோயிச்சி ஹிடன் சாண்ட கூப்பிடுவாரு. வின் ஸ்டைல் ஏர் கரண்ட் டான்ஸ் பண்ணுவாங்க. நாங்க அவங்களோட விஷனை மொத்தமா டிஸ்ட்ராய் பண்றது மட்டும் இல்லாம அவங்களை எங்களை உணர்றதுக்கு இல்லாம பண்ண போறோம். இந்த சுத்தளவு அவங்க ஒளிஞ்சுக்கிறத தடுக்கும். அந்த சிச்சுவேஷனோட ஃபுல் அட்வான்டேஜ் எங்களுக்கு தான் பாரு. டெமாரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க ஜுட்சு ரிவீல் பண்ணோம் கொஞ்சமா, ஆனா அதுக்குள்ள அவரு இதை பேட்டில் பிளான் வச்சுக்கிட்டாரு. ஷிகமார் அப்பாட்டே விட்டுலாம் போல, அப்பாவை போலயே பிள்ளையனும் திங்க் பண்ணுவா. ஒபிட்டோ ஷரிங்கன் யூஸ் பண்ணி பாப்பான். இன்செக்ட்ஸ் விசிபிள் ஆகும். மாதரா அவங்களை சென்ஸ் பண்றத இது இம்பாசிபிள் ஆக்குதுன்பா. ஒபிட்டோ 10 டைல்ஸோட அட்டாக்கால மொத்தத்தையும் காலி பண்ணிடலான்பா. இனோயிச்சி இப்ப ஹிடன் ஸ்டோன் பாரு எர்த் ஸ்டைல் பேஸ்ட் மொபைல் கோர் பண்ணுவாங்க. ஷிகாக்கு மனசுக்குள்ள அவங்களை சென்ஸ் பண்றதுக்கு இல்லாம பண்ணதுக்கு அப்புறமா நகருக்கு இல்லாம ஆக்கணும். 10 டைல்ஸ் இருக்க இடமே அப்படியே கீழே போகும். ஒபிட்டோ ஷாக் ஆவான். ஷிகாக்கு மனசுக்குள்ள 10 டைல்ஸ் கீழே போன உடனே குயிக் கிளைம் ஊத்திடுவோம் பாரு. குயிக் கிளைம்னா சுண்ணாம்பு லாவா ஸ்டைல் குயிக் கிளைம் ஜுட்சு பண்ணுவாங்க. இனோயிச்சி ஹிடன் மிஸ்ட் அடுத்து நீங்க தான் பாரு வாட்டர் ஸ்டைல் வாட்டர் பாம் ஜுட்சு பண்ணுவாங்க. ஷிகாக்கு மனசுக்குள்ள தண்ணியை சேர்த்தி குயிக் கிளைம் சீக்கிரமா கலக்குவோம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது ஈனோயிச்சி ஹிடன் லீஃப் இதை முடிச்சு வைங்கன்னு பாரு. சர்டோபி கிளான் மெம்பர்ஸ் வாங்க போலாம் ஃபயர் ஸ்டைல் மெஜஸ்டிக் ஃப்ளேம் ஜுட்சு பண்ணுவாங்க. ஷிகாக்கு மனசுக்குள்ள அப்புறம் அதை ஃபயர் ஸ்டைலால ஹீட் பண்ணுவோம் ட்ரை ஆக்கான்னு திங்க் பண்ணுவாரு. அப்படியே செட் பண்ணி நகருக்கு எல்லாம்
பண்ணிடலான்னு பாரு. 10 டைல்ஸ் மொத்தமா மாட்டிருக்கும். மாதரா நம்பவே முடியல. எவன் 5 வில்லேஜையும் கோஆபரேட்டா வேலை செய்ய வச்சான் அப்படிங்கிற ஆச்சரியத்துல இருப்பான். ஷிகாகு 10 டைல்ஸ் ஸ்டாப் பண்ணாம ஒபிட்டோ மாதராவை நெருங்க சான்ஸ் கிடைக்காதுன்னு பாரு. நருட்டோ ரஷன் ஷூரிகன் பண்ணி நிப்பான். அவங்க ஜுட்சுவை ஆக்டிவேட் பண்ண 10 டைல்ஸ் வெறும் கருவிதான் பாரு. ஷிகாகு அவங்க 2 பேர் தலை எடுத்துட்டா இன்ஃபினிட் சுக்கியோமே ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஆனா 10 டைல்ஸ் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. மாதரா கிட்ட பிசிக்கல் அட்டாக்ஸ் மட்டும் தான் வேலைக்காகும். அதனால தாய் ஜுட்சு ஸ்கில்ஸ் இருக்க ஷினோபிஸ் மட்டும் மாதராக்கு அகைன்ஸ்டா போங்கன்னு பாரு. இந்த ஒரு ஃப்ரேம்ல காயன் லீக்கு பின்னால பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்க்கா பிரிட்ஜ் பில்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஸ்குவாட் 7 போனதை பார்த்திருப்போம்ல. அப்ப ஜோரியன் வாராஜிங்கிற கேரக்டரை பார்த்திருப்போம். அவங்கள மாதிரி 2 மிஸ்டனோபி நிக்கிறத பாருங்க. அப்புறம் ரைட் சைடுல சக்குராவை சப்புன்னு ஒரு அப்ப இருப்பான்ல ஜாக்கோ. ஃபயர் விட்டுருப்பீங்க கமெண்ட்ல ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அவனை போலயே ஒரு ஹிடன் க்ளோஸ் ஷினோபி இருப்பான். லீக்கு பின்னால ராக்லி ஸ்பிரிங் டைம் ஆஃப் யூத்ங்கிற 51 எபிசோடு இருக்க ஒரு சீசன் இருக்கு. சிபி கான்செப்ட்ல ஃபுல்லா ரோஸ்ட் பண்ற மாதிரி. அதை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. பட் செம்ம ஃபன்னா இருக்கும். அதோட எபிசோட் 20ல பேக்லின்னு ஒருத்த வருவான். லீயோட போலியா. அதே மாதிரி ஒரு லீவ் ஷினோபி இருப்பாங்க. சரி கதைக்குள்ள போவோம். ஷிகாகு ஒபிட்டோ யார் அட்டாக் வச்சாலும் அதுல ஊடுருவி போவான். ஆனா தகவல் கிடைச்சது படி அவனால அதை 5 நிமிஷத்துக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும். மெடிக்கல் யூனிட்டோட கோஆர்டினேட் பண்ணி 5 நிமிஷத்துக்கு மேல அட்டாக் பண்ணிட்டே இருங்க விட்டுறாதீங்கன்னு பாரு. நருட்டோ அதே தான் இப்போ உனக்கான நேரம் பாரு. எல்லாம் சுத்து போடுவாங்க. நருட்டோ அலைச்சினோபி ஃபோர்ஸஸ் ஜுட்சுன்பான். மாதரா பரிதாபகரமானதுன்பான். ஒபிட்டோ ஆமா அவங்க பிடிச்ச தொங்குற ஹோப்புங்கிறதே இல்ல. அவங்களோட வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கோ அது போலன்பான். மாதரா பார்க்க போன 10 டைல்ஸ் தயாரா இருக்கு போலன்பான். நருட்டோ சேஜ் மோட்ல ரசன் ஷூரிகன் வச்சு அடிக்க வருவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த டைஸ் தட் பைண்டுங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன் அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ. வெற்றி